கவனிங்க, வானத்தையும் பூமியும் படைத்தவராம், சமுத்திரத்தை உண்டு பண்ணுவான். இப்படியாப்பட்ட ஒரு தெய்வத்துடைய வார்த்தையை நாம் மறுதளிக்கலாமா? இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற அநேக சபைக்கு போகிறவர்களுக்கு தெரியும், எங்கள் தேவன் சர்வத்தையும் படைத்தவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இயேசு அப்படின்ற ஒரு நாமம் இல்லாமல் நம் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கை கொள்ளுது. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தா என் கற்பனையில கை கொள்வாய் என்று வேதம் சொல்லியிருக்கு. அப்ப பாருங்க, நாம அன்பா இருக்கிறோம், ஆனா அவருடைய வார்த்தையை என்ன பண்ணுவோம்? கை கொள்ள மாட்டோம். கவனிச்சிங்களா? நீங்க எப்பொழுதும் பாருங்க, இப்படிதான் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பா இருக்கிறோம் என்று வேதம் அழகா கற்றுக் கொடுக்கும். அப்ப பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகள் தேவனுக்காக என்ன செய்ய போகிறோம், எதை செய்தால் நல்லா இருக்கும், எதை செய்வதற்கு நம்ம ஆவலா இருக்கணும் என்பதை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும்.